அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாவீரர் மாத்திரம் சொல்றேன், நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல்காரர் இல்லாம பண்ண போக மாட்டேன். அடானே இதப்பா கடானே தான் அடுத்து தமிழ தேரன் சிங்கள தேரன் හරිද நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறோம் அது இந்த மம நம மம மம நம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாத කකුසිය කන්න මොකක්ද මං කියන්නේ ඉරිද පොල කියන්නද இவர் என்ன இருக்காருடா பிரைவேட்ல போய் கொமர்ஷியல் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி. நீங்க தானே சொன்னீங்க கல்லற பிடிப்பமண்டு பிடிங்கோ, என்னடா முழு கல்லர் நீங்கள்ன்றதை நான் ப்ரூவ் பண்றேன். என்ன சுடுவீங்கள் என்ன வெட்டுவீங்கள் சொல்லிங்க, நாளைக்கு நாமல் ராஜபக்ச என்ன சுட்டு பரவாயில்ல அணு அணு தேக்க தேக்க மே கக்கூசி கீழே கேண்ட போடுவோம் அந்த பார்லிமெண்ட் வேத்துல. எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது, ஊழலை பிடிக்க போறோம். இந்த அடிக்கிற இன்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழீழ தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிற டாக்குமெண்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன். டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை ஆறாரண்டால் இவர் இருந்திருக்கிறார் 14/7/2016 இருந்து 14/9/2022 வரைக்கும் ஆடிஎச்எஸ் இருந்திருக்காரு உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான். ரெண்டாவது அதுக்கு பிறகு மிஸ்டர் லியனகே டாக்டர் லியனகே இருந்திருக்கிறார் 5/9/2020 9/5/2023 வரைக்கும் லியனகே இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு சத்தியமூர்த்தி எங்களோட மூர்த்தி இருந்திருக்கிறார் 19/5/2023 இருந்து 23/4/2024 பிறகு. அது பிறகு எங்களோட சமன் பத்திரனே இருக்கிறார். இந்த கிடக்கு ரிப்போர்ட் ஆடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை ஆடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது. நீங்களாம் என்ன சொன்னீங்க, இவ்வளவு ஊழல் பிடிக்க போறீங்களோ? உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த 4 பேர்கிட்டையும் கைவிட்டு வேண்டி இருக்கிறார். நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சாரன். அதுக்கு முன்னம் இந்த 4 பேர் என்ன செஞ்சவை என்று கண்டுபிடிப்போம். ஆதார வைத்தியசாலை பருத்தித்துறை ஒரு ஆதார வைத்தியசாலை விழாலம் கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இந்த கொண்டு வந்திருக்கான ஆதாரம். ஆடிட் ரிப்போர்ட் 2021ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபையில் அடிக்கப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட். இந்த ஆடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க. இந்த ஆடிட் ரிப்போர்ட்ல வந்து 22 வேலை திட்டங்கள்ல 10 வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் 10 வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில். ரெண்டாவது இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஒர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிக்கல் ஆஃபீஸரால் 10 வேலைகளுக்கு கொடுக்கப்படையில அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டுப்படையில் இந்த ஆதார வடக்கு மாகாணத்தினுடைய ஆடிட் ரிப்போர்ட். மூன்றாவது இதில் சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும். ஆனால் கேகண்டப்பா உங்களுடைய ஒரு அல்லன மீனசு அப்படி ஒருனே அப்படி வஞ்சாகாரனே அப்படி கொடுக்காரனே அப்படிதான் அப்படி சொட்டக்கதை நின்று போட்டார். அதுக்கு பிறகு அதில் 25,000 ரூபாய் மாதம் பே பண்ணி 1,20,000 எக்ஸ்டர்னல் டிஓக்கு கேதீஸ்வரன் பே பண்ணி இருக்கிறார். சட்டத்துக்கு முரணானது. இந்த ஆடிட் ரிப்போர்ட் தான் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு கமலம் பில்டர்ஸ் என்று சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற டாக்டர் ஒருவர் அவருடைய அண்ணாக்கு தான் அவற்றை அண்ணாண்ட கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ். அதில் 40 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கணும். அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து வடக்கு மாகாண இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்திருக்கிறார்கள். அதில் இவர்கள் என்ன இருக்காருடா பிரைவேட்ல போய் கொமர்ஷியல் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி. அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாவீரர் மாத்திரம் சொல்றேன், நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல்காரர் இல்லாம பண்ண போக மாட்டேன். 40 மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல நீலங்குவார் 380,75,405 ரூபா கொண்டே பிரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்ல போட்டிருக்காரு இந்த கேதீஸ்வரன். அதுக்கு பிறகு அதில் 353,19,299 ரூபாய்க்கு தான் கணக்கு இருக்கு. மிச்சது கணக்கு இல்லை. வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒப்பந்தம் உண்ட ஒரு ஆடியேஜ் செய்யலுமா? செய்யலாது. அதுக்கப்புறம் அதில் திருப்பி சொல்லுது இந்த 35 மில்லியன் அல்லது 0.35 பில்லியன் பெறுமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட்கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை. இவர்கள் அதுக்கப்புறம் என்ன எப்படி செஞ்சிருக்காங்கன்ற இந்த கள்ள வேலையை இவங்க ஒரு கம்பெனி ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்பேட்ரோ என்று தாங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார் டாக்டர் கேதீஸ்வரன், அதனுடைய பொருளாளர் இருந்திருக்கார் டாக்டர் தர்ஷன். இவர்கள் இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்க்ல கொடுத்த ஆதாரங்களோட நீங்கள் தானே சொன்னீங்க கல்லற பிடிப்பமண்டு பிடிங்கோ, என்னடா முழு கல்லர் நீங்கள்ன்றதை நான் ப்ரூவ் பண்றேன். என்ன சுடுவீங்கள் என்ன வெட்டுவீங்கள் சொல்லிங்க, நாளைக்கு நாமல் ராஜபக்ச என்ன சுட்டு பரவாயில்ல. ஆனா நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட்ட காசு வேண்டி கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆதாரங்களோட, சரிதானே? அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ல சொல்லுது அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஆஃப் பேஸ் ஹாஸ்பிட்டல் பாயிண்ட் சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்ல போட்டிருக்கணும். அப்படி ஒரு கமிட்டியே இல்லை.
அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படல, அப்படி ஒன்றே இருக்கல. இப்போ சொல்லுங்க, நீங்க அதான் நீங்கள வந்து இப்போ 1 வருஷம் ஆச்சு. வடக்கு மாநிலத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிற கணவேர் தான் இந்த 4 வைத்தியர்கள். யாரென்றால் டாக்டர் கேதீஸ்வரன், இந்த டாக்டர் ලියනගේ සම ඉන්න ගොයිය කටවාගෙන දැන් මේක අනුරාධපුර ගේ ගන්නවේ නේ ගිහලා ආතල් දෙන්න ඉන්න කටවාගෙන. හරිද? இந்த 4 டாக்டர், ஒன்று டாக்டர் கேதீஸ்வரன், அடுத்தது வந்து டாக்டர் லியனகே, அடுத்தது 3வது வந்து டாக்டர் சமன் பத்ரனே, அதுக்கு பிறகு டாக்டர் எங்கள்ட மூர்த்தி. இந்த ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு. இப்போ சொல்லுங்க, நீங்கள் என்னோட எங்கே பிடிக்கிறீங்களாண்டு ஆதாரங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் சொல்லலாம். கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் 800 764 85 15 353 லட்சம். அது கணக்கு காட்டி இருக்கு. அந்த காசெல்லாம் எங்கே இருந்து வந்தது? அது மட்டும் இல்லை, அங்கே 220 பெட் வந்திருக்கு. யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க 220 பெட். அந்த இன்வென்ட்ரியில் ஒன்றுமே இல்லை. இப்போ விளங்குதா நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற அவலம்? ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடு பிடிக்கிறோம் அது இந்த மம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாக உனக்கு சிங்களம் தெரியாடா தமிழாகாத தமிழ் தான் பிறந்த நீ அதில் மம ஸ்ரீதர் ஏண்டா கொள்றீங்க தமிழை? உங்களுக்கு தெரிய சிங்களம் தெரியாதா தமிழை காய்ச்சி பாருங்க, இந்த பரவாயில்ல. சரி, நேர விடயத்துக்கு வருவோம். எங்கண்ட வடி கோல் திஸ் உங்களுடைய வரவு செலவு திட்டத்தின் நேஷனல் சிட்டிசன் பட்ஜெட் என்று சொல்லி ஒரு சமரி உண்டு, ஒரு ப்ரோச்சர் ஒன்று தந்திருக்கிறீங்க. சரி, அதில் நான் விஷயத்துக்கு வாரேன். நேரம் என்னுடைய கலைக்கிறது நேரம் இல்லை, சிங்களத்தில் 2 வசனத்தை சொல்லணும். சரிதானே? மொத்த செலவீனம், இந்த அரசாங்கத்தின் மொத்த செலவீனம் 8980 பில்லியன். மொத்த செலவீனம் 8980 பில்லியன். அந்த 8980 4495 பில்லியனை நீங்கள் கடனுக்கு கொடுக்குறீங்க உங்களுடைய அரசுன்ற. அதாவது 8900 4485 கடன் கொடுக்குறீங்க. அந்த கடனில் லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2617 பில்லியன் லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும். லோன் முதல், அதாவது வந்து வேண்டிய லோனை கொடுக்கத்தானே வேணும், அது 1878 பில்லியன். இப்போ விளக்குது அவங்களுடைய அரசாங்கத்துடைய. அதாவது நீங்களே ஒரு பிச்சைக்கார அரசாங்கம் விடாப்பா, உங்களுடைய காசு இல்லை வேண்டிய. நீங்கள் களவெடுத்தது, அவங்க களவெடுத்தது, நீங்கள் அவங்க களவெடுத்தன்னு சொல்லுங்க, அவங்க நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்க. ஆகவே உங்கள்ட அரசாங்கத்தினுடைய செலவு, அதாவது கடன் கொடுக்குறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்கிறது மொத்தமாக அரசாங்கத்தின் மொத்த செலவினத்தில் பாதி. அதை விட 4485 பில்லியன். சரி, 4485 பில்லியன் பெருக்கல் 1000 அவ்வளவு மில்லியன். அதில் வடக்கு மாகாணத்துக்கு இப்போ சாதாரணமாக 9 மாகாணம் இருக்குது. வடக்கு கிழக்கண்டு 2 மாகாணம் இருக்குது. வடக்கு கிழக்கண்டு இந்த 2 மாகாணத்தில் இந்த 4485 மில்லியனில் என்ன கொடுத்துருக்கிறீங்க? ஒன்றுமே கொடுக்கல. இப்போ வளமையாக நான் போன முறை பீச்சில் 0.06 வீதம் 0.04 வீதம் ஏதாவது வீதத்தை சொல்லுவோம்னு பார்த்தா இந்த முறை வடக்கு மாநிலத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மாநசபை தேர்தல் நீங்கள் வைக்க போகிறது இல்லை. உள்ளூராட்சி தேர்தலுக்கு சனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் நீங்கள் சில பேர் இதில் போய் கிரவுண்டு கல் வச்சாக்கள் இருக்கிறோம். கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது. நீ அங்கே போய் புல் வச்சாலும் வரா. சும்மா சனத்தை கூட்டி கொண்டு அங்கே மாங்காய் தோட்டம் வைக்க போகிறேன், தேங்காய் தோட்டம் வைக்க போகிறேன், சனத்தை ஏமாத்தாடா. உனக்கே ஒரு வசனத்தில் மகே நம்ம கரண்ட் பில்லுன்னு சொல்ல தெரியாது, மகை நம்ம கரண்ட் பில்லுன்னு உனக்கே சொல்ல தெரியாது. பேருந்து என்ன நீ அவனை அந்த அளவு, அதுவும் ஒரு கல்லன் இதுவும் ஒரு கல்லன், நினைக்காத அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு முழு கல்லன். இந்த முழு கல்லல் முட்டாள்களால் வடக்கு மாநில சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது. இந்த இல்லத்தை இல்லாதையும் நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன். இன்னொரு 3 நாள் நான் கதைக்கலாம் பட்சம் ஆறுலாம் கேட்போம். சார் மம ඊයේ නිදාගත්තා. ඔයගොල්ලෝ දැක්ක නේද? ගොඩක් අය කිව්වා මම ආවිල්ලා නිදාගත්තා, ප්ලෑන් කරලා නිදාගත්තේ. මං ඇත්තටම මගේ හිතේ ඉඳන් මම සමාවෙන්න නම් මම මේ ෆ්ලයිට් එක බැස්සේ හවස 6ට උදේ 3:00ට නිදාගත්තේ. ආයෙ 4ට නැගිට්ටා. බබාව ස්කූල් එකේ යවලා කඩාන ඉඳපන්. කඩාන ඉඳපන්. හරිද? දෙමළ තේරෙන්නේ නැහැ, සිංහල තේරෙන්නේ නැහැ. මේ හරිද? ඊට පස්සේ නෑ පොයින්ට් වෝට් එක නෑ මගේ වෙලාව. නෑ මගේ වෙලාව දෙන්න බෑ. ඉඩ කරන්න එපා. මේ ස්ටොප් වොච් එක යනවා. ස්ටොප් වොච් එක යනවා. දෙන්න මම බලාගෙන. මූලාසන සභාපතිතුමියනි, මේ සභාවේ පාවිච්චි කරන වචන තියෙනවා. ඒ නිසා කරුණා කරලා ඔබතුමිය මේ සභාවේ පාවිච්චි කරන වචන ඒ මන්ත්‍රීවරුන්ගේ ගෞරවය ආරක්ෂා ගෞරවනීය ලෙස හැසිරෙන්න මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ වචන ඉවත් කරන්න. දැන් නැත්තම් කතා කරන්න ඕන. ඒක කක්කොස්සි කටවල අවස්සනවා මෙතන ඇවිල්ලා. කතා කරන්න දන්නේ නැහැ. කුඩු අද කෑ ගන්න පටන් ගන්නකෝ. තමුන් ආසලට වාහනේ අරන් දෙන්නේ මම. ඔබතුමා කතා කරන් තව විනාඩි 2යි ඔබතුමාට තියෙන්නේ. වාහනේ කවුද ඉල්ලුවේ කියලා තමුන් ආසලා පිකප් එක ගන්න මන් නිසා මතක තියාගන්න. හැබැයි මං එන්න කතාව පොඩ්ඩක් ඉන්නව අහන්නකෝ. අනු දෙක මේ කකුසි කියලා කියන්න පුළුවන්ද පාර්ලිමේන්තුව ඇතුලේ?
මේඩම් මේක අයින් කරගන්න මේක අයින් කරගන්න කියන්නේ නැත්නම් මගේ එකත් එක්ක අයින් කරගන්න. නිදාගන්න නැගිටලා ඉන්නේ පොඩ්ඩක් ඉන්න. ඒ වචනේ අනවශ්‍ය නම් අපි එක හැන්සඩ්ඩෙන් අයින් කරන්න. ඔබතුමා කතා කරන්න. නෑ පොඩ ගරු සභාපතිතුමිය ඔබතුමා කතා කරන්න. දැන් කක්කුසිය කන්නද මොකද්ද මං කියන්නේ? ඔබතුමා කතා ඉරිදා පොළ කියන්නද? කතා කරන්න. ස්වාමිනේ මේමයි මේක භාෂා ප්‍රශ්නයක් තියෙන. හරිද? එතුමාගේ දෙවන භාෂාව සිංහල බව මා පිළිගන්නවා. අපි ඔන්න වචනය කතා කරලා පැහැදිලි කරගමු. නමුත් මේ කක්කුසිය කියන්නේ අසභ්‍ය වචනයක් නෙවෙයි. ඔබතුමා කතා කරන්න. නැතුව වෙන මොනවා කියන්නේද මං ඒකට? හරි. අනේ ගරු සභාපතිතුමනි මගේ කාලය. ඔබතුමා කතා කරන්න. ඔබතුමා කතා කරන්න. හරි. බොහොම ස්තුතියි. කක්කුසිය කියන්නේ කිව්ව කක්කුසිය කටවලුත් ෆෝම් වෙනවා. ඒකනේ වැඩි. ඒක නිසා කක්කුසිය පා අපි යමු ඔහම. හරි. කතා කරන්න. හරිද? ගරු සභාපතිතුමියනි ගරු සභාපතිතුමියනි පොල් වගාව සංවර්ධනයට අපි අයවැය වෙන් කරලා තිබෙනවා. ඒ වගේම නෑ ඉතින් මම කිව්වේ හරි. එතකොට දැන් හරිද වැඩේ ඉවරද මං කියන්නද? හරි. ගරු සභාපතිතුමියනි වැඩේ කියන්නේ ඔහොම තමයි ඉතින්. ඔව් ඉතින් ඇත්තනේ පටුර පැටලෙනකොට ඒ පැටලෙන්නේ නැතුව තියෙද හදාන්තිය කකුසියක් ගහුවනේ ඇවිල්ලා උතන. හරිද? இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.